ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 166. இந்த பகுதியில் 173வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 18வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 18. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரகா மாதவோ மதுஹு அதேந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. 173வது திருநாமம். ஓம் மகோத்சாகாய நமக. உற்சாகத்துடன் உலகை படைப்பவர் என்று இதற்கு பொருள். ஒருமுறை வேதாந்த தேசிகனிடம் ஒரு பண்டிதர், இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்று கேட்டார். இறைவனுக்கு எப்போதுமே அழகான உருவம் உண்டு. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி இறைவன் அழகான திருமேனியோடு விளங்குகிறார் என்று சொன்னார் வேதாந்த தேசிகன். அதற்கு அந்த பண்டிதர், எதை வைத்து சொல்கிறீர்கள் என்று கேட்டார். முன்னீர் ஞாலம் படைத்த எம்முகில் வண்ணனே என்று நம்மாழ்வார் பாடியுள்ளார். உலகை படைக்கும் போது கார்மேகம் போன்ற வண்ணத்துடன் இறைவன் இருந்தான் என்பது இந்த பாடலின் பொருள். உருவம் இருந்தால்தானே வண்ணம் இருக்க முடியும். உருவமே இல்லாத ஒருவனுக்கு வண்ணம் எப்படி இருக்கும்? அதனால் உலகின் படைப்புக்கு முன்பிருந்தே அனாதி காலமாக கார்முகில் போன்ற நிறம் கொண்ட அழகிய உருவத்தோடுதான் இறைவன் விளங்குகிறார் என்று சொன்னார் தேசிகன். சரி, இறைவனுடைய கார்முகில் வண்ணத்தின் பின்னணி என்ன என்று கேட்டார் அந்த பண்டிதர். அதற்கு தேசிகன் சொன்னார், மையார் கருங்கண்ணியான மகாலட்சுமியின் திருக்கண்களின் பார்வை எப்போதும் திருமாலின் திருமேனியில் பட்டபடியால் அந்த கண்களின் கருப்பு நிறம் அவரது திருமேனியில் படிந்துவிட்டது. அது மட்டுமல்ல, அவரது நாபியில் உள்ள தாமரை மலரை மொய்க்கும் வண்டுகளின் கருமை நிறம் திருமால் திருமேனியில் பட்டு அது மேலும் கருமையானது. அது மட்டுமல்ல, தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் திருமால் அணிந்திருக்கும் துளசி மாலையின் பசுமை திருமாலின் கருப்பு நிறத்தை மேலும் வளர்த்துவிட்டது. கருப்பு நிறம் கொண்ட யமுனை நதியின் கரையில் கிருஷ்ணாவதாரத்தில் எப்போதும் விளையாடி கொண்டிருந்தபடியால் யமுனையின் கருமை திருமால் திருமேனியில் படிந்துவிட்டது. ஆஹா, என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு வர்ணனை! இவைகள் ஒரு புறம் இருக்க, உலகை படைக்க முற்பட்ட போது திருமால் ஆனந்தத்தால் கருமை நிறத்தை அடைந்தார் என்றார் தேசிகன். அது என்ன ஆனந்தத்தால் கருமை நிறம் பெற்றார் என்று கேட்டார் பண்டிதர். ஆம், உலகம் படைக்கப்படுவதற்கு முன் உயிர்களாகிய நாம் அனைவரும் அறிவற்றவர்களாக, ஜட பொருட்களுக்கு சமமானவர்களாக சிந்தையும் கரணங்களும் சிதைந்து கிடந்தோம். நாம் அந்த நிலையிலேயே இருந்திருந்தால் இறைவனை அடைவதற்காக கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அல்லது சரணாகதியோ எதையுமே நம்மால் செய்ய இயலாதல்லவா? அதனால் நம்மேல் கருணை கொண்ட இறைவன் உலகை படைத்து நமக்கு உடலையும் அறிவையும் சாஸ்திரங்களையும் ஆச்சாரியார்களையும் வழங்கினார். அனைத்தையும் நமக்கு தந்துவிட்டு இனி இந்த ஜீவாத்மாக்கள் இந்த உடல் அறிவு உள்ளிட்டவற்றை நல்ல வழியில் பயன்படுத்தி கர்ம ஞான பக்தி யோகங்களையோ அல்லது சரணாகதியையோ செய்து நம்மை வந்து அடையப் போகிறார்கள் என்று எண்ணி மகிழ்ந்தார் இறைவன். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தால் உடல் கருத்து போய்விடும் என்று சொல்வார்கள். ஏற்கனவே கருங்கண்ணியான லக்ஷ்மியின் பார்வையாலும் உந்தை தாமரையை மொய்க்கும் வண்டுகளாலும் துளசி மாலையின் பசுமையாலும் யமுனையின் பிரதிபலிப்பாலும் கருமையாக இருந்த திருமாலின் திருமேனி உலகை படைத்த உற்சாகத்தாலும் மகிழ்ச்சியாலும் மேலும் கருமையானது. இவற்றை கருத்தில் கொண்டுதான் ஆழ்வார், முன்னீர் ஞாலம் படைத்த எம்முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெண்ணால் நோய் வீய வினைகளை வேர் அறப்பாய்ந்து
என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 3ஆம் பத்தின் 2ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த பாசுரத்தின் முதல் அடியை மட்டும் நாம் பார்க்கலாம். கடல் சூழ்ந்த பூமியை படைத்த மேக நிற பெருமானே என்று பாடுகிறார். இதையே தான் ஆண்டாள் நாச்சியாரும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று பாடினார். இப்படி நாம் நற்கதி அடைய வேண்டும் என்ற உற்சாகத்துடன் உலகை படைத்து அந்த உற்சாகத்தால் மேலும் கருமையடைந்த திருமாலின் கருப்பு நிறம் நம்மை காக்கட்டும் என்று கூறினார் தேசிகன். இதே கருத்தையே தேசிகன் எப்படி கூறியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்த்தமானக நாபிநாளிகரிங்கன் மதுகர பட்டலி தத்தஹஸ்தாவலம்பக अस्माकं संबदोकात् अविरल तुलसी दाम संजात भूमा कालिन्ति कान्तिहारी कलयतु वपुषक कालिमा கைட்டபாரேகே. மேலே சொன்ன எல்லாவற்றையும் இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் சொல்லியிருக்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பவ, அதாவது மகாலட்சுமி தேவியின் திருக்கண் பார்வை. நாபி நாளீகரிங்கன் மதுகர பட்டலி, அதாவது தாமரை மலரை மொய்க்கும் வண்டுகளின் கருமை. அவிரல துளசி, அதாவது துளசியின் நிறத்தால். அடுத்து காளிந்தி காந்திஹாரி, காளிந்தி யமுனை நதியால். இப்படி எல்லாவற்றையும் ஒரே ஸ்லோகத்தில் தேசிகன் சொல்லுகிறார். இவ்வாறு நாம் அனைவரும் நற்கதி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பெரும் உற்சாகத்தோடு உலகை படைத்தபடியால் திருமால் மகோத்சாக என்று அழைக்கப்படுகிறார். நாம் அதை பிரித்து கொள்ளலாம். மகா பிளஸ் உற்சாக. மகா என்றால் பெரியது, உற்சாக என்றால் உற்சாகம், மகோத்சாக என்றால் மிகப்பெரிய உற்சாகம் என்று பொருள். இந்த 173வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் நம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்வதற்குரிய உற்சாகத்தை திருமால் அருள்வார். அடுத்தது 174வது திருநாமம். ஓம் மகாபலாய நமக. அர்ஜுனனின் காண்டீவ வில்லை கர்ணன் ஏற்க மறுத்தது ஏன்? இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.